ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு பிடிச்ச டிஷ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் புளி ஊற வைக்கணுங்கிறனால புளி தேவையான அளவு சேர்த்து ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தேங்காய் துருவணும்னு சொல்லி அம்மா துருவினாங்க. வடச்சட்டியில் இதெல்லாம் போட்டு குழம்புக்காக வறுக்கணும். அதனால் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வறுக்கணும், அதை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் உள்ளே கொட்டணும். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் தேவையான அளவு போட்டு கலக்கணும். அதுக்கப்புறம் மீன் ரோஸ்ட்டுக்கு உள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கலக்கணும். அதை கலக்கிறாங்க. அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வறுவல் மசாலா, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு வெயிலில் காய வைக்கணுங்கிறனால வெயிலில் கொண்டு போய் எல்லாத்தையும் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதை பார்த்திங்கன்னா எடுத்து அதில் தண்ணி சேர்த்து உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் அதை கன்வெர்ட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி ஒரு தண்ணி மாதிரி புளி தண்ணியை பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றி கலக்கிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் அதெல்லாம் போடுறோம். இப்போ வெங்காயம் உள்ளே போட போகிறோம். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும் இல்லையா? ஸோ பச்சை மிளகாயும் கூடவே போட்டாச்சு. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நானும் வறுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஆசைக்காக அவனும் வறுக்கினான், தம்பியும். அதுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஸோ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து வரும்போது மீனை ஒவ்வொன்றா பொறுமையாக உள்ளே எடுத்து போட்டுடலாம். ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போடும்போது சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுருந்தேன், நல்லா காஞ்சிருச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் ரோஸ்ட் பொரிக்க ஆரம்பிக்கலாம். பொரிக்கும்போதே வாசம் வீசிச்சு, எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. ஸோ இது எடுத்தாச்சு. ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சு. இப்போ சாப்பாடும் ரெடி, குழம்பும் ரெடி, மீனும் ரெடி. அடுத்து என்ன சாப்பிட்லாம்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.